ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஒயர் வச்சு ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு ஒரு சைடு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இந்த டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்கிட்ட நிறையா பேர் இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டிங்க, ஓகேங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டுட்டிங்க. இது வந்து ப்ளவுஸில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மெட்டல் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க மெட்டல் ஒயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஷேப் வந்து கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரைட் சைடு ஒரு பெண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு பெண்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டாக அந்த ரெண்டாவது ஃபிங்கர் வச்சு லைட்டாக பெண்டு பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஷேப் கிடச்சிரும், ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பூமாச்சியாக இருக்க மாதிரி ரைட்டு லெஃப்ட்டில் வந்து ஒரு லைட்டாக பெண்டு மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கிறோம். உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மெத்தட் தான். ஸ்டாக்கிங் கிளாத்தில் தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்கள்கிட்ட நெட் கிளாத் இருந்தாலும் காட்டன் கிளாத் எதில் வேணால் நம்ம வந்து டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். மெத்தட் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கீழே வந்து அந்த கிளாத்தை நல்லா பிடிச்சி இழுத்துட்டு நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு 2-3 டைம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு பூ கட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி, ஓகேங்களா? 2-3 டைம் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரிஞ்சு வராது, ஓகேங்களா? அதுக்காகத்தான். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்க இந்த கிளாத்தில் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கம்பியோட சேர்த்து, ஓகேங்களா? சைடில் அது மாதிரி இந்த மாதிரி பிசுரெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதேமாதிரி லைட்டாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி, ஓகேங்களா? நான் பண்ணுறது பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இது எல்லாமே, மெத்தட் எல்லாமே. இப்போ அடுத்து இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி கொடி டைப்பில் தான் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தங்க, இந்த மாதிரி கொடி டைப்பில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் வந்து இந்த மாதிரி டியூப் வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தட் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்று தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது எல்லாமே, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஃப்ளவரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போ போல ஊசியில் நூல் கோர்த்துட்டு நம்ம ரைட் சைடு ஊசி வந்து கிளாத்லேருந்து குத்தி எடுத்து லெஃப்ட் சைடு வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். இதே மாதிரி வந்து 2 டைம் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண சென்டர் கேப் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படும் பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுகர் பீட்ஸை வந்து தேவைப்படுச்சு. உங்களுக்கு ஒரு மினிமம் 3 to 4 பீட்ஸு நமக்கு வந்து தேவைப்படும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் தெரியாமல் இருக்கிறக்காக நம்ம இந்த மாதிரி வந்து பீட்ஸில் கொடுத்துக்கணும். நீங்கள் பீட்ஸ்லான்னு இல்லை, ஜர்தூசியும் கொடுத்துக்கலாம், இல்லை கட் பீட்ஸில் எதில் வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழேயும், ஓகேங்களா? நமக்கு அந்த கிளாத்து தெரியாமல் இருக்கிற அளவுக்கு எத்தனை லைன் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து லைட்டாக தெரியுது. நான் வந்து இன்னொரு டைம் வந்து அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த மாதிரி ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் நான் ஒரு 3 வந்து சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலே அடுத்து கீழே இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த அலைன் வந்து கரெக்டாக வரும். நம்ம அந்த ஸ்டிச்சிங்கும் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக நிற்கும், ஓகேங்களா? ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் லைனாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரீங்கனாலும் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து கொடி டிசைன் மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி வந்து டியூப் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டியூப் பீட்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மெத்தட் தான், நீங்கள் டியூப் பீட்ஸ் தான் இல்லை சுகர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம், கட் பீடும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒரு டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு அது எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறேன். அடுத்து 2வதாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அதை பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி கீழே வந்து ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் இன்னொரு டியூப் பீடு வந்து லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க டியூப் பீடுக்கு அந்த கீழே எங்கே முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போயிருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலேருந்து கீழே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரதுனால வந்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அந்த லைன் வந்து கரெக்டாக நமக்கு ப்ராப்பராக வரும். ஓகேங்களா? நம்ம அந்த ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ண மாதிரியே வந்து இந்த லைன்ஸ் கரெக்டாக வரும். அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே நமக்கு அந்த கொடி டிசைனுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி வந்து டியூப் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறதை பாருங்கள், இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கீழே தள்ளி ஊசியை குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீடு வந்து லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து அது எங்கே முடியுது பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டன் இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எந்த அளவுக்கு லைன் போட்டிருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன்லாம் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை சேரீயில் இந்த மாதிரி கொடி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி வந்து ஒன் சைடு மட்டும் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ண அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்திங்களா பிளாஸ்டிக்கில். ஸோ அது வந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி அந்த கொடி மாதிரி இருக்க போட்டிருக்க பார்த்திங்கன்னா அது நேரத்துக்கு வந்து எந்த நேரத்துக்கு லீஃப் வேணுமோ அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். ஸோ வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் எங்கெங்கே தேவை அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 4 லீஃப் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரே பக்கம் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்கலாம். சின்ன சின்ன புட்டாஸ் ஒர்க்கு மாதிரி தான் இது எல்லாமே. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஊசியை குத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லீஃப் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு அது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம், இல்லை டியூப் பீடும் கொடுத்துக்கலாம், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 பீடு தான் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதனால் தேவையான அளவுக்கு பீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் அடுத்த சைடுக்கு பக்கத்து ஹோல்ஸில் ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா? லீஃப் சீக்வன்ஸு நமக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் சின்னதாக இருக்க லீஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா பெரிய சைஸுக்கு எந்த அளவுக்கு சுகர் பீட்ஸ் தேவைப்படுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு பண்ணிவிட்டு அடுத்து லெஃப்ட் சைடு அதே மாதிரி தான் ஊசியை குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் இன்னொரு 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி தான் வந்து இன்னொரு ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுறதை பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அடுத்து ரைட் சைடில் இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு கீழே அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்துக்கு அதே மாதிரி இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி லீஃப் டைப்பில் தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவே நமக்கு சிம்பிளாக வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லைனில் மட்டும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் நிறைய கொடி டிசைன் மாதிரி நல்லா வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடெல்லாம் வந்து டியூப் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி லீவ் சீக்வன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா லைன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெத்தேட் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். சேம் இதே டைப்பு தான். நீங்கள் எக்ஸஸாக வந்து லைன்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸுக்கும் சேம் இதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு லீவ் சீக்வன்ஸையுமே இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஒரே தையல் மட்டும் போட்டுருந்தீங்க. 2 தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கஸ்டமருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது 2 தையலாக வந்து போடுங்க. ஒவ்வொரு டைம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகும், பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? அதனால் ஸோ 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? அதுக்காக தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே அதே மாதிரி ரைட் சைடில் வந்து இன்னொரு லீவ் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள். ஸோ நமக்கு லீவ் சீக்வன்ஸே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக ஊசியை குத்தி கீழே நான் வந்து ரிட்டன் இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபினிஷிங் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சு லீவ் சீக்வன்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே நார்மலாக கிளாத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஓகேங்களா?
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பெட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் பெட்டாமல் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சைடில். ஓகேங்களா. ஸோ அந்த கிளாத்துக்குள்ளே ஊசி குத்தி எடுத்துகிட்டு வெளியே வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது பாருங்கள் எப்படின்னு. சேம் இதே மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பெட்டல் பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதனால் அதேமாதிரி கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கலர் த்ரெட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிச் பண்ண அவுட்லைன் வந்து தெரியாது. ஓகேங்களா. ஸோ கிளாத் என்ன கலர் இருக்கோ அதே கலர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி மெரூன் கலர் எடுத்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீட்டாக சிம்பிளான டிசைன் இது எல்லாமே. ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்டரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளவரோ இல்லை டியூப் பீட்ஸோ கட் பீட்ஸோ ஸோ எது வேணால் கொடுத்து ஒரு சின்ன புட்டாஸ் ஒர்க் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் பீடும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுகர் பீட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி. ஓகேண்ணா. ஸோ ஒரு ஃப்ளவர் டைப் அதாவது பார்த்தீங்கன்னா சென்டர் ரைட்டு லெஃப்ட்டு ஸோ இந்த மாதிரி 3 சின்னதாக 3 லைனில் ஒரு சின்ன ஒரு புட்டாஸ் ஒர்க் மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே மாதிரி கீழே ஊசியை குத்தி ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து சுகர் பீடு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி தான் ஸோ ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு வச்சுட்டு ஸோ அந்த பீடு எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு பார்த்துட்டு ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த கீழே கார்னர் கிட்ட ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடு. ஓகேங்களா. லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு அது அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எந்த நேரத்துக்கு முடியுதுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த பெட்டல்ஸ் சென்டரில் வந்து கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன புட்டாஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வர டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் சைடு திருப்பி எப்பவும் போன மாதிரி தான் 2-3 தையல் போட்டுக்கிறோம். ஸோ 2-3 தையல் போட்டுட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நாட் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2-3 டைம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கப்போ லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தையல் பிரிஞ்சு வராது. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.